நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மழைக்காலம் நெருங்குவதால் சென்னை மக்கள் சொந்தமாக சிறிய படகையாவது வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என அரசின் வெள்ளத்தடுப்பு பணிகளை விமர்சித்த அன்புமணி பேசியிருந்த நிலையில், அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமல் இருக்கலாம், முதலில் திண்டிவனத்தை தாண்டி வெளியே வந்து சென்னையை பார்த்துவிட்டு பேச வேண்டும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி தந்திருக்கிறார். மழை வரப்போகுது, ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். ஒரு போட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எங்கே இருந்து? காசி. ஆமாம், இங்கே இருக்குது. எனக்கு தெரியலையே, யோசனை தெரியலடா. நான் தருமபுரியில் ஒரு பரிசில் ஒன்று வச்சுருக்கிறேன். இருக்குதா? ஆர்டர் பண்ணி வச்சுக்கிங்கப்பா. உங்கள் வீட்டுக்கு வாசலில் கட்டி போட்டு வச்சுக்கங்க. மழை வரப்போகுது. சென்னை வாசிகளே, சென்னை மக்களே, தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா திடீர்னு எண்ணெய் எப்போ தண்ணி போகிறோம் தெரியாது. உங்களுக்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா தண்ணி போந்துடும். அதனால் மழை காலத்தில் உங்கள் பொருள் எல்லாம் மொட்டை மாடியில் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லை பரண மேலே வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி, பைக்கு, ஸ்கூட்டரு, காரு, ஏதாவது சின்ன சின்ன கார் தான் இருக்கு வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் ஃப்ளைஓவருக்கு மேலே நிறுத்திடுங்க. வீட்டில் நிறுத்தினா முடிஞ்சு போச்சு. அதில் அப்புறம் முக்கியமாக எங்கேயாவது எப்படியாவது கடனை வாங்கி ஒரு போட்டு, சின்ன ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. போயிட்டு வரது எப்படியாவது 5-6 நாள் தண்ணி, சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது, பால் குடிக்கிறது கிடைக்காது, குழந்தைங்களுக்கு பால் இருக்காது, ஒரு போட்டில் வச்சுக்கணும். அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் படகு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம். அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும். அவர் கிண்டிக்கு வர வேண்டும், திண்டிவனத்தில் இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.